நீங்க நீங்க என்ன எப்படிங்க இதான் வந்து ஒரு மனிதனுடைய மனித பண்புன்னு சொல்லுவாங்க. அது நல்ல கூலா இருக்குது. இந்த கூலிங் கிளாஸ் போல விளங்குது எனக்கு. இதெல்லாம் சைனாக்காரங்க சாப்பிட கூட மாடு மேய்க்கிற இடையர் நாங்க இடைச்சி பொறாமையா இருக்க உங்களை பாக்கு. நீங்க வந்து பெரிய பெரிய வத்த பழம் வந்து சாப்பிட்டு இருப்பீங்க. என்ன இந்த அளவுக்கு சாப்பிட்டு இருக்கீங்களா நீங்க? என்ன வீடியோ இந்த பாட்டை நாடு இருந்தவர் அவரு சினிமா பாட்டுக்கு மொழி வகுப்பாரு சுவாமி விபுலானந்தர் என்ற தாய் மாமன் அவரு சுவாமி விபுலானந்தர். அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வைஷ்ணவனுஷான். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் அம்பாறை மாவட்டம் தங்க வேலாயுதபுரம் அப்படின்ற இடத்துல நிற்கிறோம். அதாவது இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம் ஒன்று இருக்குது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு இடம். என்ன கஞ்சி குடிச்சாறு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த இடம் எப்படி இருக்கும், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரி வாழ்கிறாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரியாமல் இருக்கும். சொல்லப்போனால் வந்து இந்த கஞ்சி குடிச்சாறு, இந்த தங்க வேலாயுதபுரம் எல்லாமே வந்து ஒரே இடம் தான். சொல்லப்போனா பேர்கள் மட்டும்தான் வித்தியாசம். இப்போ நாங்கள் வந்து அம்பாறையிலிருந்து உதவி திட்டங்கள் செஞ்சு கொண்டு வரது நீங்கள் பார்த்து கொண்டு வருவீங்க. அப்போ நாங்கள் கஞ்சி குடிச்சாருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கஞ்சி குடிச்சாறு வர அந்த மெயின் ரோட்டில், அதாவது எங்கள்கிட்ட இந்த பொத்துவியல் ரோட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து எங்களுக்கு இடம் தெரியாத வரதுக்கு. அப்போ அதில் நாங்கள் விசாரித்த டைமில் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த வழியெல்லாம் போகணும், ஒரு 4 மைல் 5 மைல் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மைல் கணக்கில் வந்து நமக்கு தெரியாது தானே, கிலோமீட்டர்னால் தெரியும், நம்ம வந்து கணிக்கலானே 1 கிலோமீட்டர் இவ்வளோ தூரம், 2 கிலோமீட்டர் தூரம் இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதில் இருக்கிற அம்மாவை வந்து தங்க வேலாயுதபுரத்துக்கு போகணும் அப்படிமா வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. சரியம்மா, அப்போ நாங்களும் அங்கெல்லாம் போகிறோம், நீங்களும் கூட்டிகிட்டு போங்க அப்படி சொல்ல வந்து ஒரு அம்மா வந்து காரில் வந்து ஏறி இருந்தாங்க, எங்களுடைய வந்திருந்தாங்க. அதை வந்து நாங்கள் வரக்குள்ளே இந்த இடங்கள், அதாவது கஞ்சி குடிச்சாறு வரக்குள்ளே இந்த உங்கள் கற்பனையில் பார்த்துருப்பீங்கன்னு எப்படி இருக்குன்றது வந்து நீங்கள் வீடியோவில் பாருங்கள். பயங்கரமான காடு. நாங்கள் ஆரம்பத்தில் வரக்குள்ளே மலைகள், அடுத்து வந்து யானைகள் தெரியக்கூடிய பயங்கரமான இடம், யானை இல்லாமல் விட்டுருக்கு. நாங்கள் வீடியோ கட்டமாக வந்து எடுத்திருக்கோம், அதை போட்டுக்காரன் பாருங்க. இங்க பாருங்க, இதான் வந்து கஞ்சி குடிச்சாறு உள்ள போற அந்த வழி. அந்த வழியை பாருங்க, வேறொரு வித்தியாசமான ஒரு நாட்டுக்குள்ள போற மாதிரி இருக்குன்னு. அந்த காடுகளை பாருங்க எப்படிங்கன்னு சொல்லிட்டு இன்னும் பெரிய அடர்ந்த காடா இருக்கு. ஏன்னா நாங்கள் முதலா வாரவீங்க, நான் இப்படி இருக்கு மட்டும் எதிர்பார்க்கல. இந்த சைட்ல கலர்லாம் பாருங்களேன், அந்த சிங்கம் புலியெல்லாம் காட்டுவாங்க டிஸ்கவரி தமிழ்ல, அதே மாதிரி தான் இருக்கு இந்த இடங்கள்ல. யானையெல்லாம் கிடக்குமா பயங்கரம். என்னடா அப்படியே ரோட்டில் வந்து ஒரு அம்மா ஒரு ஆள் இருந்தவங்க. என்னடா அந்த ரோட்டில், அதாவது இந்த கஞ்சி குடிச்சாருக்கு வரக்கூடிய அந்த ரோட்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு அம்மா ஒரு ஆள் இருந்தவங்க. அவங்கள்ட்ட விசாரிச்சுனாங்க, எங்கே இருக்கம்மா கஞ்சி குடிச்சாரு, தான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிமா சொன்னாங்க. ஏன்னா அவங்களும் அங்கே போகிறாங்களாம். அம்மா ஒரு வாயாடுங்க. இப்போ அம்மாட்ட வந்து கதை கேட்டுக்கொண்டு வாரம், என்னம்மா அது இடம் அப்படின்னு சொல்லி வராங்க. சரியான யானை என்னம்மா, என்ன யானை வெளியே போட்டுருக்கு பாருங்க. நான் இப்போ உள்ளதான் போகிறோம். உள்ளே போயிட்டு எங்களுடைய இந்த உதவி திட்டங்களை வந்து ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து மேனே. ஆனால் கொஞ்சம் வழிதான், அங்கேருந்து மெயிலிருந்து உள்ளே வர வழிதான் கொஞ்சம் மோசமாக இருக்குது. இன்னும் இவ்வளவு தூரம் போக முடியாது. என்ன எவ்வளோ தூரமாக போகணும்? 4 மைலுண்டா உள்ளுக்குள்ள? மயிலண்டாருமா, அது தூரே தானே, பயங்கர தூரமா? கடவுளே, கிட்ட இல்லையா? வீடுகள் வரை 3 மைல் இருக்கா? வாகனம் போமா பிரச்சனை இல்லையா? பஸ் வாரது பள்ளத்துல இறங்கு, கார் இறங்குமோ? பள்ளங்கள் இருக்கா? பெரிய பள்ளங்கள் வேலு கப்பண்ணிக்கண்டு மாடலா வச்சு அடைஞ்சிரு கப்பண்ணிக்கண்டு வேலை ஆகலாம். லெஞ்சு பாருங்க, மரத்துக்கு வந்துட்டீங்க.
கிளியர் ஆகலை. வேலு தானே வந்துருக்காங்க மக்களை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட கண்ணதூரம் வந்துட்டோம். கண்ணதூரம் மண்ணுக்குள்ளே கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு அரை மணித்தேலம் பிடிச்சிருக்கு. அரை மணித்தேலம் பிடிச்சிருக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு வாரத்துக்கு. அது வந்து இது கஞ்சி குடிச்சாருக்குன்னு வரல. நாங்கள் இது வந்து எந்த இடமாமா? தங்க வேலாயுதபுரமாம் இது. அதில் வந்து ஒரே ஒரு வீடு மட்டும் தான் வருது பாருங்க. முன்னுக்கு ஒரு இதொன்று இருக்கு. இது வந்து வீடு இல்லை, இது வந்து அந்த வயல் காவலிக்கிற ஹோட்டல். அந்த அது வீடு நினைக்கிறேன் தான் நினைக்கிறேன். இது வீடு நினைக்கிறேன். வீடு நம்ம அது உண்மையிலே இந்த ரோட் பிரச்சனை இது வந்து பயங்கர ஒரு பிரச்சனையா இருக்கு இந்த இடத்துல. இப்போ நாங்கள் ஏன் இதை நாங்கள் சொல்றோம்னு சொன்னா வந்து நாங்கள் வெறுமனே ஒரு வீடியோ வந்து எடுத்து காட்டுறது விட என்ன இங்க இருக்கிற கஷ்டங்களை வந்து கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து கஞ்சி குடிச்சாருன்னு வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து யுத்தம் பயங்கரமா வந்து நடைபெற்ற ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னாமா யுத்தத்தால பாதிக்கப்பட்ட மக்களும் அதிகமான ஆட்கள் இருக்காங்க. அப்போ அதனால வந்து இந்த இடங்கள் நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் பார்த்துருக்க மாட்டீங்க. இப்போ எங்கட காணொலி விட வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ காடுகளை தாண்டி வந்துதான் இப்போ இப்படியான இடம். இது வந்து தங்க வேலாயுதபுரம். இந்த ஒரு வீடு ஒன்று இருப்பாருங்க, பச்சை கலர் பெயிண்ட் அடிச்ச வீடு. அது வந்து நிறுவனத்தில் கொடுத்துருக்காங்க. அதில் ஆட்கள் இருக்காங்களாமா? இல்லை போல கிடக்கு, பின்னுக்கு இவ்வளவு ஃபுல்லாக கிடக்கு. இங்க இருக்கிறார்கள் இப்ப இருக்கிற இல்லையா? அதுல இல்ல நான் கேக்குறேன். இப்ப இந்த வீட்டை கேட்கல. இப்ப மீட்டிங் அதனால நான் விളിக்கிறேன் பாரு. வீடு தூரத்துல ஒன்றியா? வீடு தூரத்துல ஒன்றியா? இந்த இதுவும் வீடு தான். ஆட்டுக்குள்ள நிக்குதா? இந்த வீடு ஒன்று இருக்குண்ணே. தள்ளி தள்ளி இருக்கிறா பாய். இது வீடாமா? ஆறுது அந்த வீட்டுக்காரோட தம்பிக்காரா? ஏன்னா தனியா இருக்குண்ணே. பாருங்க இஞ்சளவு பாருங்க. இஞ்சளவு மலைகள், சின்ன சின்ன மலைகள், காட்டுப்பகுதிகள். வழிதான் பயங்கர மோசமா இருக்கு. நாங்கண்டா பெட்ரோலையும் வந்து கவனிச்சு போடல. பெட்ரோல் நல்ல குறைவா வந்துட்டு பாருங்க. ஈழ கிடக்குனே எங்க தெரியுதா? இந்த பாருங்க ஈழ கிடக்கு. அப்ப கொஞ்சம் சிக்கல் தான் இது போற நினைக்கிறேன். பாவம் இப்ப தார் ரோடு நேர் ரோடுக்குள்ளாத பெட்ரோல் 10% குறைவா இருக்கும். அப்படியான பள்ளத்துக்கு ஓட்டு போக்குல வந்து கண்டிப்பா பெட்ரோல் அதிகமா இருக்கும். அடுத்து இருந்து அவர் கோயில் ஒன்று பாருங்க முன்னுக்கு. இது என்ன கோயிலம்மா? பாலக்கரைச்சி பிள்ளையார் கோவில். பாருங்க எப்படி நிப்பாருங்க. சின்ன சின்ன கல்லுகளை உருட்டி கொண்டு வச்சுக்காங்கண்ணே. இந்த ஆண்டு வச்சிருக்காங்க, அப்புறம் இந்த ஆண்டு வச்சிருக்காங்க. எங்க இருங்க பிள்ளையார் கோவில். அப்புறம் பாருங்க கனவு தூரம் தான் பிள்ளைல கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த வீட்டுல ஒருத்தரும் இல்லை. 15 இருக்கு. ஏன் காரணம்? அங்கல மகள் இருக்காங்களா? அதுல ஆக்கள் இருக்காங்களா? ஆனா இருக்கிறாங்க. சரி இந்த கடப்பை கொஞ்சம் பாருங்க. ஏன் இப்படி வச்சிருக்காங்க? வேலி கம்பீராப்பா கடப்பு ரஞ்சி. இந்த செக் பாயிண்ட் போட்டுருப்பாங்க, அந்த மாதிரி தான் இருக்குடா கதவு. வீட்டு கதவு தோட்டங்கள் செஞ்சிருக்காங்கண்ணே. ஐயோ கஞ்சி குடிச்சாரு இருந்தாரு நம்ம இதானா? இல்ல இது குளம் வந்து பாலக்கரைக்கு அது உடைஞ்சிட்டு அந்த அங்களுக்கு மேல ஒரு குளம் அதெல்லாம் தண்ணி.
சரி, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்ண தூரம் நாங்கள் வந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த வீடுன்றது வந்து வரவே இல்லை. வாரம் வாரம் வழியில் வந்து கொண்டிருக்கோம், வழியில் வந்து கொண்டிருக்கோம். இந்த வீடு கண்ணு கட்டுற தூரம் வந்து தெரியவே இல்லை. அம்மாட்ட கேட்குற எங்கம்மா வீடை காணல. தம்பி இன்னும் 2 மைல் போங்க தம்பி, அந்த பெண்டை கழிச்சு போனால் வந்து வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நானும் வேறு வழி இல்லாமல் வந்து வந்துட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து கார்லாம் வந்து வழியெல்லாம் வந்து பயங்கரமான மோசம். பெட்ரோலும் வந்து ஃபுல்லாக இல்லை. ஈக்கு வந்துட்டு நான் இல்லை காட்டிட்டு போவங்களை பார்த்தா விளங்கியிருக்கோம். அப்போ இடையில் வந்து ஒரு கடை வந்தது. அந்த கடைக்கிட்ட நிப்பாட்டி கொண்டா இப்போ நாங்கள் பேசி கொண்டிருக்கோம். இங்கே இருக்கக்கூடியவங்க எப்படி தங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறாங்க, என்ன மாதிரி. இந்த இடத்துல ஒரு கொலையே விழுந்தாலும், கொலை பண்ண வந்தாலும் வந்து இந்த இடத்துல என்ன நடக்குதுன்றது வந்து மற்றவங்களுக்கு தெரியாது. இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு தெரியாது. பெரிய ஒரு சண்டை நடந்தாலும் தெரியாது. ஏன்னா அப்படியான ஒரு இடம் தான் இந்த ஒரு வீடு, இந்த கடை, நாங்கள் நிற்கிற இந்த இடம் வந்து. ஏன்னா வளைச்சி வந்து யாருமே இல்லை, தனிமையில் வந்து இருக்காங்க. அதாவது காட்டுக்கு நடுவில் தான் இந்த இடமே இருக்குது அப்படிமா வந்து சொல்லலாம். அப்போ இது வந்து நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஐயா ஒரு ஆள் இருக்கார் அந்த கடையில் வந்து, அவரோட நாங்கள் கதைக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு காணொலியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். நாங்கள் ஒரு உதவி செய்கிற நோக்கத்தில் வந்து இருந்தாலும் இது வந்து காரில் வந்து எடுக்கல. அது நாங்கள் பைக்கில் அடுத்த முறை வரும்போது தான் நாங்கள் கஞ்சிக்குடி சாருக்குள்ளே வந்து ஃபுல்லாக போகலாம். ஏன்னா போனால் திரும்பி வரக்கூடிய அளவுக்கு எரிபொருள் எங்களோட வாகனத்தில் இல்லை. அப்போ அதனால் வந்து நாங்கள் இங்கேயே வந்து ஒரு காணொலி எடுத்து நாங்கள் வந்ததை வந்து காட்ட தானே வேணும். என்ன அடுத்து நிறைய பேர் பார்த்து கொண்டிருப்பீங்க. அப்போ காட்டணுன்றதுக்காக நாங்கள் இப்போ வீடியோக்கு தொடங்கியிருக்கோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஒரு நல்ல ஒரு காணொலியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் யாராவது முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க அந்த ஐயா இருக்கக்கூடிய இடத்தையும் காட்டிட்டு அவங்களோட தோட்டங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுருக்காங்க, அதையும் வந்து அழகாக காட்டுறோம். இந்த டைமில் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியுமான்னு சொல்லி தெரியல. ஏன்னு சொன்னால் வந்து என்ன உச்சி மதியத்தில் இருக்குது. அப்போ அதனால் வந்து கூச்சம் கொஞ்சம் அடிக்கும். அதெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து இந்த வீடியோ பாருங்கள். கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்து உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு இப்போ நாங்கள் அங்கே போயிட்டு கதைக்கலாம் வாங்க. ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ ஐயாவோட கடை இந்த இருக்குது பாருங்கள். இங்கே வந்து ஒரு அம்மாவும் ஒரு ஐயாவும் தானே இருக்கிறதாம். ஆனால் அந்த அம்மா இப்போ இங்கே இல்லையா, ஊருக்கு போயிட்டாங்களாம். இப்போ வந்து இந்த கடையில் வந்து அந்த ஐயா நிற்கிறார் ஒரு அதுக்கப்புறம். வணக்கம் ஐயா. வணக்கம். 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 என்ன சவுண்ட் குறைஞ்சிட்டு நல்லா கேட்டுட்டா? அப்படிதான் குரல். குரல் அப்படி தானே. வணக்கம். வணக்கம். ஐயாட பேர் என்ன? மனோகரன். மனோகரன். என்னண்டா இந்த கேள்வி, இங்கே வந்து பக்கத்தில் யாருமே இல்லை, இந்த கடையில் வந்து வியாபாரம் போகுதா? 5000 போகும். இந்த போக்குவரத்துக்காராக்கள் முஸ்லீமாக்கள் இதில் போக்குவரத்து கஷ்டமாக கிடைக்கும். மாடு பொத்தியில் போறாக்கள் வருவாங்க. பொத்தியில் போறாக்கள் வருவாங்க. பிடி வாங்க சொல்லுது கொட்டியாகல கொட்டியாகல அங்கே மாடு சாச்சி வருவாங்க. இரவில் வருவாங்க. நேரங்களில் சோடா இதெல்லாம். ஓகே, கடையில் எல்லாம் இருக்கு அவங்கள்ட்ட பிஸ்கெட் ஐட்டங்கள் பாருங்க. இதெல்லாம் கடையில் இந்த பிஸ்கெட் ஐட்டங்கள் இது சோடா இருக்கு, தண்ணி போதல் எல்லாமே இருக்கு. கட்டும் வெயிலாக இருக்குது, இந்த வெளிச்சத்தை பார்க்கலாம இருக்குது. அதனால கண்ணாடி வந்து கட்டாயம் தேவை. என்னடாப்பா அவங்களோட நீங்கள் தோட்டமெல்லாம் செஞ்சுருக்கீங்களா? சின்ன சின்ன தோட்டங்கள்லாம். ஓ, அதெல்லாம் வந்து நாங்கள் சுற்றி பார்ப்போமா? பஸ் சரி வாங்க. அப்போ அதுக்குள்ள வாங்கினா அதில் வருமா? என்ன வெள்ளரி பழம்? இது பிரிட்ஜுக்கு இருந்துச்சு. அஞ்சு பாருங்க வெள்ளரி பழத்தை. 5 பழம் இது சும்மா சாப்பிடலாமா? சீனி போட்டு சாப்பிட்றதானே இது? ஓகே, இவரை பத்தி சொல்லணும். பருப்பை எடுத்து போட்டு அதுல சீனியை போட்டு சாப்பிடுங்க, ருசியா இருக்கும். இந்த எரிப்புக்கு நல்ல பைட்டோட்டம் கிட்ட அதுல இருக்காது. அது எத்தனையோ நோய்க்கெல்லாம் நல்ல சாமான். நல்ல சாமான். முதல்ல வணக்கம் ஐயா. வணக்கம். 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 உங்களோட பேர் என்ன? பெரிய தம்பி நடராஜா. பெரிய தம்பி நடராஜா. அழகா பேசுறீங்க, அழகா இருக்கு. இந்த அழகான ஒரு தலையா, அழகான சேட்டும் போடல, உடம்பு நல்லா இருக்கு. ஆனா பார்த்தா விலங்குது. மேய்க்கிற இடையம்மனே இடச்சேரியில விலங்குல மாடு மேய்க்கிற இடையர். நாங்க இடச்சேரியில. இடச்சேரியில மாடு மேய்க்கிறவங்களும் இடையர்டா சொல்றது? ஓ, இடச்சேரியில மாடு மேய்க்கிற இடையர் மனை நாங்க. ஓகே, எத்தனை மாடு இருக்கு உங்கள்ட்ட? எனக்கிட்ட ஒரு 7 எருமை 8 எருமையும் கண்டு அளவுக்கு இருக்கு. இப்ப ஓகே ஓகே. இது உங்களோட வீடா? இல்ல இல்ல, இது நான் வந்தா விடத்த மனுஷர் இருக்கேன் தங்குற இடம். இனி நம்மட மனைவி ஆக்களுக்கு அவர் ஒரு உருத்தான மனுஷன். ஓ, நல்லா பேசுறாரு ஐயா. ஐயாவோட வந்து அழகா பேசலாம். அப்படி உள்ள போயிட்டு பாப்போம் என்ன ஐயா? சரி, அப்படி போமே வாங்கல. அழகா பேசுறாரா? ஓகே, இதால போவோம். இதான் இப்ப உங்களோட வீடு என்ன? தாரி பாருங்க ஐயாட வீடு இதுதான். தாரி பாருங்க. இதான் வீடு என்ன? உள்ள பாப்போமா சுத்தி வீடு? நீங்க கூட்டிட்டு போங்களேன். சரியோ?
நல்லா குனிஞ்சு போறோம் அப்பம் போகல அவ்வளோ பாருங்க இந்த அளவு தான் இருக்கு அந்த கடப்பு. சரி அப்படி வாங்க நீங்களும். உள்ள வந்தா குடிச்சலடா பாய், உள்ள வந்தா வீடு பாத்தீங்களோ. ஓஹோ வித்தியாசமா இருக்கு. ஆனா கதவு இல்ல ஃபேன் படுத்துறோ. அஞ்சு பாருங்க என்ன வந்து இதுல இருக்கட்டா ஐயா வந்து ஃபேன் காத்து படுத்துருக்காரு. இப்படி கொஞ்சம் எழுதுங்க. அவர் நீங்க இருங்க முதல்ல வாங்க. கடுமையாக ஆனா இதான் வந்து ஒரு மனிதனுடைய மனித பண்புன்னு சொல்லுவாங்க. என்ன வீட்டுக்கு வந்தால வந்து இருக்க வச்சுக்காரா பாய். நான் எங்க தரது போனாலும் வந்து நாங்க தான் வந்து இருக்கிறது கேட்போம். என்ன அக்கா அவங்களோட வீட்டுல கதிர் இருக்கா, அவங்களோட வீட்டுல கதிர் இருக்கா, கொஞ்சம் இருந்து பேசமான்னு சொல்லி கேட்போம். ஆனா வந்த உடனே வந்து இங்க வாங்க, இங்க வந்து இருங்க, உங்களை பேனை போட்டு தரேன் பேனை தொழிற்பாட்டி இருக்க சொல்லியிருக்காங்க. மணி வேற என்னத்த கண்ட மணி இருக்கிறத இங்க வாங்க, இதுல இருக்கு வாங்க, இங்க வாங்க இருங்க, அப்படி வாங்க லைன்ல இருங்க. சொல்லுங்க ஐயா. நாம சொல்றதுக்கு என்ன பாருங்க, நீங்க கேட்ட கேள்வி அவ்வளவுக்குன்னு சொல்லி இந்த கண்ணாடியை போடுங்க. அப்படியா? ஓ இப்ப இல்ல பாருங்க இந்த பழத்தை கொஞ்சம் பிடிங்க. லுக்கா இருக்கும். எப்படி இருக்கு? இருக்கும். அது நல்ல கூலா இருக்குது. இந்த கூலிங் கிளாஸ் போல விளங்குது எனக்கு. என்ன பேர் சொன்னீங்க ஐயாடு? பெரிய தம்பி நடராஜா. பெரிய தம்பி நடராஜா உண்மையில வந்து கதைக்கு கூடிய ஒரு மனுஷன். சரி இப்ப ஐயா பத்தி கேட்போம். நீங்க பிறந்த இடம் எது ஐயா? பிறந்த இடம் காரதீவு மூன்றாங்குறிச்சி. இப்ப வசிக்கும் இடம் திருக்கோவில். திருக்கோவில். ஓ நீங்க நல்லா பாட்டெல்லாம் பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டோம். இல்லப்பா பெருசா இல்ல, நமக்கு மூச்சு வருத்தாம். அது பாடுறதானுங்கிற சகோதரம் அது. இது நான் வேணும்டா வசிக்கும் இடத்தை பத்தி ஒரு 4 வரியில நீங்க கேட்டா அன்புக்கு அடிமைனா. ஓகே ஓகே கண்டிப்பா. நம்மட பெற்ற பிள்ளைகளை போல வேற பிள்ளைகள் மக்களுக்கு சரிதான். நீங்க பாடையோ பாடுங்களேன். திருக்கோவில் வாழ்வோம் ஐயா, திருத்தொண்டு செய்வோம் ஐயா, திருநாளும் காப்போம் ஐயா, ஐயா ஐயா. முதல் கூற வேண்டியது, இங்கே வசிக்கும் இடத்தை பெரியப்பா சங்குவகண்டியப்பன் மலைக்குள்ளே இருக்கின்றார். ஏறாமலைதனிலிருந்து நின்று தத்தளிக்க பாராவினைகள் தன்னை தீர்ப்பாரே. உச்சியில் மகிடம் மின்ன ஒளி விளக்கண்ணை ஆளும் வச்சிர மொழுகு கொன்று போற்றுவோம் கணவதிக்கே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். என் நாட்டவர் கிறைவாய் போற்றி இன்பமே சூழ்க. போதும் மனே, போதும். நான் பார்த்த சினிமா பாட்டு பாட போறீங்க மனே. சினிமா பாட்டு துறைகள் எல்லாம் ஹிந்தி தான். இது கந்தபுராண வகுப்புகளில் எங்கட அப்பா ஒரு ஆசிரியராக இருந்தவர். அவரை சொல்றது பிராண தொகுப்புரை காவிய 2 என்ற பாட்டனார் இருந்தவர். அவர் சினிமா பாட்டுக்கு மொழி வகுப்பார். சுவாமி விபுலானந்தர் என்ற தாய் மாமன் அவரு. ஓ அந்த நேரம் நாங்கள் படிக்கிற நேரத்தில், அவர் இறக்குற நேரத்தில் 55 வயதில் பென்ஷன் ஓவியத்துக்கு கிட்டமுட்ட வரைக்க இறந்துட்டார். இல்லை உண்மையிலேயே உங்களோட அம்மாட தாய் மாமா. ஓ அம்பிலிவில் காரதி எவ்வளோ தூரமாக இருந்தாலும் ஒரு பொதுவேலி போல அந்த ஊரில் எல்லாம் வசிக்காங்க நம்மட இனத்த ஆக்கள். அப்படி இந்த மனுஷனுமே எதுவும் வரவுகளை இப்படி சொல்லலாம். நீங்கள் அப்பா யாழ்ப்பாணம் வந்து சொன்னீங்க, அது மாதிரி நீங்கள் ஏதாவது கதைக்கலாம். நீங்களும் அன்புக்கு வந்து கதைக்கிறீர்கள். உலகத்தான் கதைக்க ஏழுமாப்பா. நான் பம்மும் அடிக்கிறேன். நான் கதைக்கிறல, அவரு கதைக்கக்குள்ளே நம்ம கண்ணை மூடிட்டு படுத்துடுவேன்னு எனக்கு பேனை போட்டு விடுமே. நீங்கள் அவரை ஆதரிக்கிறேன். யாவரையும் ஆதரிப்பாரு. எனக்கு சாப்பிட இல்லாத என்ன சோறு சாப்பிட சொல்லி பார்த்துட்டு அவங்க போண்டும் பேசுறல்ல. எனக்கு சாப்பிட முடியாது. ஏனையா
ஒரு நேரம் சாப்பிட்டா அஸ்மா நீ நான் கொண்டு வந்து சாப்பிட்றேன் இப்படி சுடு தண்ணியை இப்படி தம்பகத்துக்கு வாய் வருது என்றால் இந்த வாட்டரை குளிச்சு இதை தருங்கள். எனக்கு சுடுதண்ணி தான் வந்து ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருது. அந்த இடத்துல காய்ச்சல் பார்த்தீங்கன்னு இடத்த கிடையாது மேனே. நாம நெருப்பு மூட்டி குடிக்கக்கூடிய கட்டமும் ஏற்படாது. அந்த இடத்த நாம மறந்துடக்கூடாது. கண்டிப்பா. என்னண்டா இப்ப சுடுதண்ணி தான் ஞாபகம் வந்து என்னன்னு சொன்னா அந்த இடத்துல காய்ச்சிட்டு போல அப்ப அந்த ஐயா வந்து இந்த ஐயா சொன்னேன் அலே உனக்கு ஒரு பிளேன் படுத்துறியான்னு கேட்டது எனக்கு விளங்குனது. அப்ப டக்கான அங்காள வந்தது ஆள் குழுவோட ஓடி வரார். அஞ்சா பக்கம் வேகமா ஓடி வந்தார். ஓடி வந்து பச்சை தண்ணி தூக்கி எடுத்து போறாரு. என்ன ஓரண்டு கேட்ட மேசையில் சுடு தண்ணி இருந்திருக்கு. இவர் அந்த சுடுதண்ணி ஊற்றி தூக்கி பார்த்தீங்கன்னா துளசிக்கு மேலே ஓடுனீங்க மாதுளங்கட்டி மேலே சுடுதண்ணி ஊற்றிட்டார். அப்போ இந்த மனுஷன் ஒரு விவசாயம் தான் என்ன. அப்போ ஒரு 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 சின்ன ஒரு கண்டை கூட வளர்க்குறது வந்து தண்டை பிள்ளையை வளர்க்குற மாதிரி தான். அப்படி அன்புல நீ வளர்க்குறீங்க என்ன. அப்போ அப்படி வழக்குக்குள்ள வந்து அந்த சுடுதண்ணியை வந்து ஊற்றின தலைவர் தாங்கிலாக போச்சு. டக்குன்னு பச்சை தண்ணி எடுத்து கொண்டு ஊத்துறாரு. அந்த கட்டம் கூட இருக்கு, ரெண்டு வீடியோ இருக்கு, அதை நான் உங்களுக்கு போட்டுக்காரன் பாருங்க. என்னையா என்ன நடந்தது? எந்த யோகா எதுக்குள்ள மாதம் கண்டுக்குள்ளையோ ஏன் ஊத்தின அப்புறம் எப்படி தெரியும் உங்களுக்கு சுடுதண்ணி? டக்கான பச்சை தண்ணி ஊத்து போட்டு அது மண்ணில் ஊறி பிடிக்க திரும்ப பச்சை தண்ணியை விட்டாச்சு சாகாது. யாவை ஏற்றி உரைகிறானி மணி. ஐயாவுக்கு எத்தனை வயசு? 66. 66. உங்களுக்கு? எனக்கு 66. அவருக்கு குறை, எனக்கு என்ன பார்க்க குறையாது. இல்லை 66. இப்போ என்ன பிளேண்டோட போயில 58 இப்போ 66 நடக்கிறது நமக்கு. எத்தனை மாதம்? மாதம் 6 20 தானே என்ன வீடியோ உங்களை டிவியில் காட்டுமே. நான் 58ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு ஸ்ரீலங்காவுக்கு ஒரு சுதந்திர தினம் ஒன்று எனக்கு பிறந்தார். அப்போ நீங்கள் ஒரு 4 மாதத்துக்கு மூப்பு 4 மாதம் மூப்புனே. அப்போ ஒரு நாள் கொண்டாடிக்கேள் இப்போ வயதை கட்டுதுன்னு சொல்றீங்க. இன்றைக்கு தான் நான் காய்ச்சிருக்கேன் மாறாம்போறாங்கிறான் நீங்கள் கேட்டதாடா. இது இப்போ டீயோட பிளேட் எவ்வளோ பில் எப்படின்னு விடணும் காலு காலு சமபோஜை எடுத்து கழுவி கரைச்சிருக்காங்க. சமோசா ஒட்டி கொண்டு யாரு சாப்பிடுறது சமோசா? புள்ளைகள் வந்து இந்த பேர் பாருங்க ஐயா வந்து பிளேனி போட்டார். ஓகே, நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து செஞ்சதை. அப்போ பிளேண்டிலாம் போட்டு கொண்டு வந்தார். அந்த இடத்துல வந்து பிளேண்டி எவ்வளோ அழகாக போட்டிருந்தாரு பார்த்துப்பீங்க. அதே இடத்துல வந்து உங்களோட வயசுக்கு அப்போ இவங்க கனகாலமாக இருக்காங்க. அப்போ நான் வந்ததுக்கப்புறம் அவரோட வயசு என்னென்னு அவருக்கு தெரியும், அவரோட வயசு என்னென்னு இவருக்கு தெரியும். இன்றைக்கு தான் நாங்கள் நீங்கள் பேட்டி எடுத்திருக்கீங்கள கிட வயசு அவருக்கும் கேட்குறல்ல நானும் கேட்குறல்ல. இனி நாங்கள் இனி எந்த ஊராக இருந்தாலும் ஒரு மரத்திலே உண்டாகின கந்து கவர் தான் நாம. எங்கே போனாலும் நாம் வந்து வாழ்க்கையில் இறங்கின இடத்துல அவருக்கு ஒரு அன்னமுறையானவற்ற மகளை தான் நான் கல்யாணம் கட்டியிருக்கிறது. அதிலிருந்து கொஞ்சம் இடத்தால் ஆண்களோட கொஞ்சம் புழங்கி கொள்றதுலேயும் கொஞ்சம் தெரிஞ்சு கொள்றது. நான் தொல்லைகள் இருக்கப்படாண்டு கதை வச்சும் ஒரு அளவில் வச்சு கொள்றது. பெரியா கதைக்க மாட்டேன். சில நேரங்கள் அவரு கூடுதலாக காய்ச்சாலும் நான் இதில் அப்படியே படுத்தாப்பில் நிறுத்திட போயிடும். எனக்கு பேனை போட்டு அவரு போயிடுவார் அவரு வேலை. நல்ல அன்பு காட்டுறது. ஓ அடுத்து வந்து இந்த இடத்துல இப்ப நம்ம சந்திக்கக்கூடிய மாதிரி நிறைய பேர் ஆக்கள் இல்லை இருக்கு. அந்த சீசனுக்கு இங்க விவசாயம் செய்கிற நேரம், பயிர்கள் தோட்ட வேலைகள் செய்கிற நேரம் சீசன் இருக்கு. அதுல ஏராளமான பேர் வந்து இதுல புழங்குவாங்க. இடத்துல அந்த சந்தி இருந்து இந்த சந்தி வரைக்கும் அவர கடை ஆதரவுக்காக யானை வாரத்துக்கு 2 சைட்லேயும் நெல் மூடைகள் இருக்கும். அதை லொரி 10-20 என்று வந்து இடத்துல ஏற்றும் ஒரு ஜங்ஷன் இடமாக. இது மாதிரி அநேகம் ஜங்ஷன்கள் இங்கால இருக்கு, வயல்கள் இருக்கு. அதுகளில் இருந்து அறுவடை காலத்தில் நெல் வரும். வந்தால் இப்படி கடைகளும் இருக்கு. சில இடத்துல சின்ன சின்ன கடைகள் வேற பெருசாக இல்லை. ஏழை தானே, கஷ்டம் தானே.
ஓ அதால் அதுகளுக்கு தக்கன மாதிரி மனிதன் வாழ்வாகிறதுக்கு ஒரு சின்ன கடைக்குடியில் வச்சு இருக்குது கிளிஞ்சாலை. ஓ சரியா கஷ்டப்பட்டாங்க இருக்காங்கண்ணே. ஓ எல்லாம் இருக்குமனே. ஓ கஷ்டப்பட்ட ஆக்களும் இருக்காங்க, வசதிக்கார ஆக்களும் இருக்காங்க. அவங்க ஊருக்கு நான் சொல்றேன் நம்ம ஊர்ல இப்ப காரையூர்ல இப்ப நிறைய பேர் ஆக்கள் பகல்ல தெரிவாங்க. ஆனா இங்க வந்து வெளிக்கிற முறையில் இதாக்கு பயங்கர வெயில் இங்க வந்து கனவேறு தொழில் செய்கிறாங்க வச்சுக்காங்கண்ணே. ஆடையாப்பா சரி. அப்ப எனக்கு இதுல ஆச்சரியம் என்னன்னா வந்து விபுலானந்தர் அப்ப உங்களுக்கு என்ன முறை அவர் எனக்கு அப்பாச்சி. அப்பாச்சி. ஓ அப்பாச்சிண்டா அப்பஜன்டா இந்த ஒரு சில அம்மாட மாமனாரு. அதான் நான் முதல் சொல்லிட்டேன் பாருங்கத. அம்மாட மாமன், அப்பாவுக்கு சின்னப்பன், எனக்கு அப்பச்சி தானே. இல்லாட்டி மூதாரே என்று சொல்லலாம், அம்மம்மா அப்பப்பா அப்படி என்று சொல்லலாம். அப்படி ஒரு 4-5 வசனம் இதுக்குத்தானே சொல்ல கூறக்கூடியது. ஓ சாமி தம்பி மயில் வாகனம், தாயும் பேரு கண்ணம்மையார். காரதீவு கண்ணையம்மன் கோவில் கொம்பு சந்தியில நீங்க அதுல பேட்டி எடுக்கிறண்டா போனா அங்க எங்கட அண்டிக்காரு இருக்காவு. அம்மாட தங்கச்சி ஒன்று வயசு போயிட்டு அவ சில பேட்டிகளுக்கு அவ டீச்சரும் அவ போய் இதுகள் செய்கிறது. அவங்க இதாக இருக்கலாம், நம்ம இதாக இருக்கலாம். இதுல இருந்து இங்க ஏறி வாரது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்க. என்ன நம்மட வயசு மெல்லைக்கும் படிக்க வேண்டிய காலத்தை புள்ள குட்டிகள் சாமான்கள் கூட்டினதால காட்டு வட்டைக்கு தாய் தகப்பம் கொண்டு வந்து தொழில்களை இயக்குனதால அப்படி வாரோம் கல்வி திட்டத்தில். இதுலேயும் ஆள் இருக்கு. அதுகளை தன்னை போல்றவன் தன்னிலும் பதறன்னு சொல்லி நான் அதிகமாக அதுகளை கதைக்க விரும்புகிறேன். இல்லை கண்டிப்பா. ஓ வேணுமெண்டா நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இந்த தங்கச்சிற பிள்ளைகள் இன்ஜினியராக இருக்கு. தம்பிக்காரன் அவருக்கும் தெரியும், அவர் ஒரு பட்டதாரி. அப்படியெல்லாம் இருக்கு. அதுலேயும் இன்ஜினியர் பிள்ளைகள் யாழ்ப்பாணத்தில் கல்யாணம் கட்டியும் இருக்குங்கிற ஒரு டாக்டர் பிள்ளையும். அப்படி வரலாற்றில் அவர் நூல்நிலையை படிக்கு ஒரு சிலர் அப்படி போயிருக்கு. 10 விரலையும் சரியா இல்லையப்பா அப்படி போயிருக்கு. அது இப்போ டொக்டராக அங்கே வேலை இது. அந்த மணவாளனும் டொக்டராக தான் இருக்காரு. யாழ்ப்பாணத்தில் அவங்களுக்கு பெருசாக புள்ள குட்டிகள் இல்லை. அவை அக்கையின் தங்கச்சின்னு 2 பேர். அதில் ஒரு மகளுக்கு ஒரு பொடியன். அந்த பொடியன் தான் அந்த 2 வீடு சாமானதுகளில் இருக்காரு. இதுகளும் அப்படி போன வரலாறுகள் இருக்குது. சரி ஓகே கண்டிப்பா எனக்கு விளங்குது. இப்ப ரெண்டா இப்ப அங்கால பக்கம் நம்ம ஐயாவும் இருக்காரு ஓனர். ஓ அவர்கிட்ட இல்ல அவர்தான் கூட்டி கொண்டு இந்த இடங்களை வந்து சுத்தி பார்க்க. சரி தோட்டங்களை என்னென்ன வந்து செஞ்சுட்டு இருக்காருன்றது. அப்ப நாங்க பாத்துட்டு வாரோம். என்ன சரி நீங்க இப்ப வாங்க இங்க வாங்க. நீங்க இப்ப இதுல இருங்க, இதுல இருங்க. என்னப்பா இது? நான் வந்து பேனை போட்டு போறேன் உங்களுக்கு. சரி மிச்சம் நம்பி சரியா? நான் அதை பண்ணி போட்டு தான் அங்க வரக்க வருவேன். வெளியே கரண்ட் பில் போயிருப்பேன். அது சரியில்லையே. அந்த மனுஷன் புண்ணியத்துக்கு இறங்கி இந்த மாதிரி போட்ட பிச்சை நமக்கு அதை நாம தவிர்த்து அநியாயமாக்க கூடாது. ஓகே அனாவசியமாக கண்டிப்பா. ஓ டிவியை நிப்பாட்ட இல்லாட்டியும் அங்க போய் நைச்சிட்டு போட்டு போயிடுவேன் மெயிங்கரண்ட. ஓகே நாங்க ஐயா கூட்டிட்டு போறோம். ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஐயாட தோட்டத்தை நாங்க பார்க்க போறோம். அப்படி வாங்க ஐயா. கூட்டிட்டு போங்க. முதலாவது என்ன காட்ட போறீங்க? தேசி தோட்டம். அது வழியா காட்டுங்க. இந்த பாருங்க இதான் தேசி தோட்டம். தெரியுதோ? ஆனா காய்க்கலையோ? எங்க இருக்கு? அங்கால இருக்கு. என்ன இது எள்ளு? என்ன இதா இருக்கு பாருங்க. எள்ளு சிலவங்களுக்கு தெரியாம இருக்கு. எள்ளு மரம் கிட்டவும் காட்டுங்க. தெரியுதோ? இதான் எள்ளு மரம். ஓகே தேசி மரம், எள்ளு மரம். இதுதானே வத்தாள கொடி, வற்றாழை பழம் நிக்கிற கொடி. வற்றாழை கிழங்கு. இது கிழங்கு இப்போ விழுந்துருக்குமா? புடிங்கிட்டீங்களா? தேசியா நிற்கண்ணே. சின்ன தேசி அந்த பாருங்க. தெரியுதோ? இருக்கு சின்ன சின்ன தேசியா உள்ளுக்கு இருக்கு. ஓகே அடுத்து என்ன இருக்கு? ஒவ்வொன்றை வழியாக காட்டுங்களா? கட்டும் வெயிலாக கிடக்கு. பயங்கர வெயிலா. இங்கே வாங்க. இந்த கண்ணாடி போடுங்க. இங்கே வாங்க. ஐயோ நாங்கள் அழகுப்படுத்தி பார்க்குறோம் உங்களை. சரியோ? இப்போ இல்லையா? இந்த ஒன்று காடுங்க. வடியலைங்க எம்ஜிஆர் மாதிரி நல்லாக்கோ. சரி வாங்க. தொப்பி தரல எனக்கு. அல்ல நான் போட்டு பார்க்க தொப்பி தாங்க. தொப்பி போடுவோம். ஏன்னா கொஞ்சம் வெயில் தானே. எப்படி
நல்லா இருக்கும். சரி வாங்க. இருக்கோ. இது ஆட்டுக்காலை அப்படியே காட்டணும். இந்த பாருங்க முன்னுக்கு ஆடுங்க ஆட்டுக்காலை. இது பின்னுக்கோ. இது வடிவா இருக்காரு அங்கே கண்ணாடி வாரு அழகுதான். ஏன்னா பொறாமையா இருக்கா உங்களை பார்க்க பல்லுதான். சரி ஏன்டா எனக்கு கொஞ்சம் கண் கூச்சமா இருக்கு. நீங்க தொப்பிக்க போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா நான் கண்ணாடியை போட்டுக்கொள்றேன் இருக்குண்ணே. எனக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு. கோவிக்காதீங்களா? இது என்ன இந்த வைக்கிற மரம்? இது என்ன வண்டி? வண்டிக்காய். ஓகே எங்க இந்தாங்க வண்டிக்காய். இந்த பாருங்க. பரவாயில்ல இருக்கு இருக்கு இருக்கு. வேஸ்டாக்காதீங்க. ஓகே சரி. இது வண்டி. இது பாய்த்த. என்ன பாய்த்த? அது கொடி பாய்த்தியா? எது நான் ஆஞ்சி வரேன் பாருங்க. பெரிய பாய்த்தான் இது. சரி பாருங்க இந்த இப்படி இது கொஞ்சம் கூட போயிட்டு சரியா பெஞ்சு பிடிச்சிருக்கேன். இந்தா வேஸ்ட் பண்ணல சும்மா ஆயிரத்துக்கு ஆடுறேன் அவங்களோட சரியா. அந்த அந்த இதான் முத்துன வயது அது ஓரளவு. ஓகே அந்த கிட்டக்கான காடுங்க ஐயா அதில். ஓகே இந்தாங்க ஐயா வச்சுக்கொள்ளுங்க. இதை எடுக்கலாம். ஓகே எதால பார்ப்பீங்க? இது என்னதுக்கு? கோழி கூட பார்த்தில்ல வரல செஞ்சு. இந்த கதை வச்சுருங்க. ஓகே வாங்க. உங்கள்கிட்ட வத்தவப்பழம் இல்லையா? எங்க நீ எங்க எங்கடா அடே நல்ல ஜாகிரா வத்தவப்பழம் எங்க இஞ்சி இந்த பழம் தானே அது? பட்டிப்பா நான் கத்திரிக்கல உங்கள்கிட்ட. சரி பாருங்க நீங்க வாட்டர்மெலன் நீங்க வந்து பெரிய பெரிய வத்தப்பழம் வந்து சாப்பிட்ருப்பீங்க. என்ன இந்த அளவுக்கு செய்யல சாப்பிட்ருக்கீங்களா நீங்க? சரி வட்டி பாமே. ஓய்யோ என்ன சோப்படாவே அது எப்படி இது வேணுமா? இந்த வெயிலுக்கு கட்டாயம் வேணுமா? அது விட்டு ஏன் சாப்பிட்றேன்டா? அதே அங்கேயா இருக்கிற இங்க பாருங்க எப்படி கண்டு. ஐயோ இதுதான் மத்தாப்புல சேஷா. அடே என்ன இனிப்படாது தேன்மா இங்க விளையாடு பாரு. இந்தாங்க ஐயா சாப்பிடு பாருங்க. சாப்பிடுங்க நீங்க. ஜி இவ்வளோதான் சாயிச்சு வத்தப்பழத்துல. இதுவும் பழம்தான். பழமாக தான் இருக்கும். பிஞ்சாது. ஓ சாப்பிட்லாம். அது சாப்பிட்லாம். பழம் தான் இதா. இல்லைங்க பாருமா. இது கொஞ்சம் நல்ல இதாக இருக்குண்ணே. நல்லா இருக்கு. ஓ இந்த பழம் சவுதி இருந்து. அடுத்த பழம் வாங்கி சாப்பிடுமா? இந்த பாருங்க. வட்டுக்காம இருக்கிறா பாய். இந்த மட்டு இந்த பெரிய இதை விற்க கொடுக்கலையா நீங்க? வித்தியாசமாகிறா இது இஞ்சி. 50 ரூபாய் தான் காஞ்சினீங்களா? கடவுளையா? இந்த அது அதான்
இல்லை அவன் இப்படி இப்படி தான் சாப்பிடுவான் ஆள் பொறுப்பு ஆ அது இந்த நேமி சாப்பிட அவ்வளோ நல்லா கேட்பான். சூடாக இருக்கு. இன்னொன்று இருந்தாலும் போயிட்டு சாப்பிடுவேன். என்ன அந்த அரைக்கிறா பாய் நல்ல பயத்தங்க அன்றைக்கினே அடே அந்த ஆகிறா பயத்த தோட்டமே. ஓது சாப்பிட்டு போய்க்கினே அந்த வத்தப்படம் தாங்க கையில் வச்சுக்க. அது கையில் வச்சுக்க மீன் அது சாப்பிட்றதுக்கு. அது கொஞ்சம் பழுக்கல், இது பிஞ்சி. ஓ வெள்ளையாகி ம் என்ன வருங்க ம் ம் இது இது வத்த இல்லை, இது நாடங்கம்மாயா இல்லை ஆயா இல்லை. இங்கே இருங்க எங்கே பெருசி வத்தப்பழம் தானே அது? இல்லைண்ணா வத்தப்பழம் தானே அது? இது அதான் நீட்டு வத்தப்பழம்ண்ணே. ஓகே 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 ஓகே. நாளைக்கு சின்ன பயத்தான் கூட போட்டிருக்கீங்கண்ணே. இதே பாருங்க பயத்தை காடுங்க. இது ஃபுல்லாக வெளியே வந்து பாருங்க ஃபுல்லாகவே பயத்தான் கூடி தான். இதை பாருங்க. ம் 4 லட்சம் முடிச்சு தோன்றதுக்குண்ணே. 4 லட்சம் பிடிச்சி இல்லை மடு தோன்றதுக்கு நீர் எடுக்கிறதுக்கு அதில் துறவு சொல்லுவாங்க. இப்படி தானே ஐயா இருக்கு உங்கள்கிட்ட? வேற நெல்லிக்காய் கொய்யாக்காய் எங்க நெல்லிக்காய் இருக்கு. இந்த பாருங்க நெல்லி மரம். இதுதான் பாரு அண்ண மீனா முள்ளண்ண மீனா எங்க இருக்கு? இந்த இந்த இதாய் இந்த இருக்கு. இதெல்லாம் சைனாக்காரங்க சாப்பிட கூட. இங்கே இருங்க முள்ளண்ண மீனானே எங்க இருக்கு? ஐயோ எவ்வளோ நிற்கிறா வேஷம் ரோட் பழத்து ரூமணி காடுங்க. அது வேறணுமே அங்கே 1000 இல்லை இல்லை நம்ம 11 ஆஞ்சிருப்போம். அங்கே அந்த வெள்ளை இருக்கு அஞ்சு அந்த காய் எடுக்க பாரு. தோட்டமானே. எதுக்குள்ள பழுத்தாது தூக்கி காட்டுங்க. அது நசியுமண்ணே. தூக்கி காட்டுங்க கிட்ட காட்டுங்க ஐயா. வெள்ளரி பழம். சரி இப்படி வாங்க. கக்கரிக்கான்னு சொல்கிறது இப்படி தான் இருக்கிற கக்கரிக்காய். இங்கே செத்தல் மிளகாய் காய்ச்சி அழதிலோ நல்ல கலர் ஆகிக்கினே. எது பிப்பிங்காயோ எங்கே காய் இல்லைண்ணே. சரி பிஞ்சி பிப்பிங்கா பிப்பிங்கா எங்கே காய காடுங்க எங்கே பிப்பிங்காயா? ஓகே 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 ஓகே. இதெல்லாம் அந்த ரைஸுக்கு நம்பட்டி வைப்பாங்க. இருக்குண்ணே இதே மாதிரி இருக்குதா பாய்? இது வந்து ஜம்போ கச்சான். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பெரிய கச்சான்றது தான் ஜம்போ கச்சான். சரி வாங்க அங்கெல்லாம் தெரியுது தெரியுதோ. சரி வாங்க அப்படி போம் அங்கால. இது அகத்தி அகத்தி மரம் தான் வருங்க. அகத்தி கீரை அங்கால பயத்தை எப்படி வாங்க அங்கே அதென்ன மரம்? மருதாணி மருதாணி இல்லைண்ணே. ஓம் 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 ஓம். இங்கே இருங்க இது வந்து மருதாணி மரம். இதை அரைச்சி தான் வந்து கைக்கெல்லாம் பூசுவாங்க.
ஆ ஆ பெரிய பெரிய சைஸ் என்ன? ம் ம் ம். 150 ம் எள்ளு. ஆ ஆ ஆ சின்ன மரம் என்ன? வெள்ளை காய வச்சு பாருங்க. இந்தாரி பாருங்க. வெள்ளை எள்ளுண்ணே. இங்கே வருங்க. வெள்ளு கொட்டி விடுங்க தானாது. ஆ ஆ ஆ அப்பா இந்த பட்டை பயிரத்தில் ஒரு ரவுண்ட் அடிக்க ஃபுல்லாக வேது போச்சு. ஓஹோ சரியோ சுற்றி வந்தாச்சு. கரும்பு நிற்கினே. என்ன கரும்பு அது? இது என்ன கிழங்காது? இது தேம்பா? ஆ ஓ ஓ சேம்பு சேம்பு கிழங்கு இருக்கிறதா இல்லை? எவ்வளோத்துக்கு இருக்கு கிழங்கு? கிழங்கு இப்படி இருக்கும் மணி. அது எவ்வளோத்துக்கா? ஓ அதை அவிச்சும் சாப்பிட்றான். ஆ ஓ ஆ கரும்பு ராமங்கரும்பு. ம் ராமன் கரும்பு. ஓ ஆ ஓ கருத்த கரும்பு இனிக்கிற இது அவ்வளோ இனிப்பு கூட ம் ம் இது என்ன மீனா இது? பஷம் ரோட் இன்னைக்கு பழுக்கல்ல இந்தா. ஆ அதுக்கா எங்க இருக்கு பழம்? தானே காய் பாருங்க. பஷம் ரோட் காய் பழம் வந்த மாதிரி தள்ளிட்டாருங்க குடிக்க போகிறீங்களா? சும்மா எவ்வளோ நல்லா இருக்கும் இந்த வெயிலுக்கு. இருக்கா பழம் வேலை? அண்டமினா பழமா? பழுக்கல்ல. ஒரு கண்ணுக்கு சிக்க மாட்டா வசம் ரோட். மாதுளம்பழம் இன்னைக்கு சின்னண்ணே. அது அணில் கடிச்சிக்கணும். மாதுளம்பழம் தான் சரியான விலையா? ம் ஆ ஆ இது 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 பழம் போல இருக்கு இந்த வசம் ரோட்ண்ணே. இந்த தறி பாருங்க. இந்த தறி இது அது இல்லைங்கண்ணே சொல்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தாரி பழம் தானே? ஆடு வாஜிக்கிறா வேணா வேணா வேணா. இங்கே இங்கே வருங்க. பழம் தானே செய்யுது. ஓ வசம்பு பழம் எப்படி சாப்பிட்றது? வெட்டணும் எல்லாம் என்ன சொல்கிறது? மரத்தில் ஆஞ்சாஞ்சி சாப்பிட்ற சோமரி தானே, அது ஒரு தனி ரகம் ஏன்னாய்யா? ம் அதோட ருசியாயே அதான் கத்தி சின்ன கத்திராக்கான போயிடும். ஓ கைக்கு போயிட்டு ஓ அந்த பழம் அங்கொண்டு ஆஞ்சி வச்சிருக்காரு இங்கே பழுத்தது. எனக்கு பிடிச்ச பழம் கொஞ்சம் இந்த வருவாங்க இது வச்சு சாப்பிட்டு பாப்பண்ணே. கணக்காரி கணக்கான புடிக்கலாம் அதுதான். யோசிப்பேன் நமக்கு என்னடா நீ வெட்டாம சாப்பிட்றானது அவ்வளோ ஆவல். அதுதானே. நில்லுங்க வாங்க இங்கே காட்டுங்க போய் நல்லா இருக்கிறேன். ம் முகல் அகறி போகுது கேஸ் மாதிரி. சோறு சாப்பிடுது இல்லை மதியத்துக்கு. எல்லாம் சாப்பிட பிடிச்சாச்சு. ம் அப்பா யோசிப்பீங்க என்ன மிக கொடுக்காங்க சாப்பிட்றது அதுதாங்களும் சரிங்க. அவரை பாதி முடிச்சு தாருங்க பின்னுக்கு இந்தா. ஓகே எல்லாம் பாதாஜி வாவோம். அடுத்த ஜம்போ கச்சான் தாரி பாருங்க.
அப்படி பிடிங்கி வச்சுக்க அவர் பெரிய காய்ச்சான் பாருங்க. பெரிய காய்ச்சான் அப்படி தெரியுமாண்டா, அது உள்ளே இருக்கிற பார்த்தாமலங்க. சரிங்க உள்ளே கூட பேச்சாய்க்கண்டு என்ன ஜம்ப கொஞ்சம் சின்னதாக ராவாதி பஞ்சு பெருசு பார்த்தில. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் கஞ்சி குடிச்சாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு எங்களால் வந்து போக முடியாமல் போச்சு. அப்போ இடையிலேருந்து நாங்கள் ஐயாக்களை சந்திச்சு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்லுங்கள், அப்போ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்படி கதைப்பாங்க, இவ்வளோ ஒரு அன்பாக இருப்பான்னு சொல்லிட்டு. அதில் இந்த மனுஷன் வேறு லெவலாக வந்தவரத்தில் வந்து கதிரை இருப்பாட்டி அதில் ஃபேன்லாம் போட்டு ஏன்னா உண்மையில் சந்தோஷமாக இருக்குது. அப்போ நாங்களும் வந்துட்டு முடிச்சுக்கொள்ள போகிறோம் வீடியோவை. உண்மையில் நன்றி ஐயா இந்த இடங்களை வந்து சுற்றி காட்டினதுக்கு. ஐயா பார்க்குறது சிம்பிளாக இருக்கார், பெரிய ஒரு கோடீஸ்வரர் நாள். எத்தனை ஏக்கர் வயலையா இருக்குது? 10-13 ஏக்கர் வயல் இருக்குது. ஆளை பார்த்து சொல்லுவீங்களா நீங்கள் 10-13 ஏக்கர் வயல் இருக்குன்னா ஏன்னா வெட்ட மாடு இருக்குது. எருமை மாடு விளாண்டு போதாங்க இப்போ 1 லட்சத்துக்கிட்ட போவாங்கண்ணே. ஒரு மாடு 2 லட்சம் 2.5 லட்சம். இப்போ ஒரு 2 கிழமைக்கு முன்னால 5 மாடு விற்றுருக்கீங்க. என்னத்துக்காக விற்றீங்க திடீர்னு? பிள்ளைகள கல்யாண ஆள்விலுக்கு தாமனி. நல்ல மாடு வச்சு தானே ஒரு மாடை விற்றுறா. சரி, ஒரு கல்யாணத்தை முடிக்கலாம் அவளுக்கு. நார்மலாக ஒரு கல்யாணம் முடிக்கலாம் அவளுக்கு. எங்கே வரீங்கய்யா? உங்களை தான் எங்கே வரீங்க? ஓகே ஓகே ஓகே. அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ முடிச்சுக்கொள்வோம். நன்றி. என்ன பேர்? மனோகரன் ஐயா. அடுத்த நான் என்ன? பெரிய தம்பி நடராஜ். பெரிய தம்பி நடராஜா. இப்போ என்னட்டா அந்த வெயில் கூட நிறைய நேரம் நின்றுதால வந்து கடும் பதட்டமாக கொஞ்சம் பிளக்கடுமாக இருக்குது. இப்போ நாங்கள் இங்கேருந்து அந்த வந்த தூரத்தை நாங்கள் போகணும். போயிட்டு தான் நாங்கள் இனி மெச்சி வேலையை பார்க்கணும். அப்போ நாங்களும் வீடியோ முடிச்சு கொடுப்போம். கண்டிப்பாக அவங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். நிறைய நாளைக்கு அப்புறம் நாங்கள் இப்படி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் என்ன. அப்போ நாங்களும் வந்துட்டு வீடியோ முடிச்சு கொடுப்போம். ஓகே மக்கள், நாங்களும் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொடுப்போம். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.